டிவியில் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில அடுத்த பகுதிக்கு நாங்க செல்லலாம். இந்த பகுதி சமையல் கலை தொடர்பிலான ஒரு பகுதி தான் இன்னைக்கு வரப்போகுது. இந்த சமையல் கலையில எதை பற்றி நாங்க பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுவா அந்த லஞ்ச் மதிய உணவுக்கு பிறகு எல்லோருமே தேடுறது ஒரு சின்னதா ஒரு டெசர்ட் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்றதான். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா அங்க பிரியாணி சாப்பிடுறோமோ இல்லாட்டி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறோமோ இது சாப்பிடுறோமோ தெரியல, ஆனா அங்க என்ன டெசர்ட் இருக்குது அப்படின்றது தேடல் நிச்சயமாக இருக்கும். இன்றைக்கு ஒரு சுவையான எல்லோருமே விரும்புற ஒரு டெசர்ட்டை செஞ்சு காட்டுறதுக்காக எங்களோடு இணைந்திருக்கிறாங்க செஃப் ஃபஸ்லியா. வணக்கம். வணக்கம். பொதுவாக அந்த 17 வருஷத்துக்கு அதிகமாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது சுய தொழிலாக இந்த செஃப் பயணம், சமையல் கலை பயணமாக ஆரம்பமாகி ஒரு சீனியர் செஃபாக இருக்கிறீங்க, சீனியர் லெக்சராக இருக்கிறீங்க. இன்னைக்கு நேத்ரா டிவி வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் என்ன டெசர்ட் நாங்கள் காட்டலாம்? இன்னைக்கு நாங்க செய்ய போறது நியூட்ரெல்லா டெசர்ட். இப்போ இதுல நாங்க பேஸ் ஒன்று இருக்குது, பேசிக் பேஸ் ஒன்று இருக்குது, மூஸ் பேஸ் ஒன்று. அதுல வெரைட்டி ஆஃப் டெசர்ட்ஸ் எப்படி நாங்க செய்ய போறது இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். பொதுவாக அந்த மூஸ் கொஞ்சம் டிஃபரெண்ட்னு சொல்லலாம். அதாவது ஒரு டெசர்ட்னு சொல்ற நேரத்துல ஐஸ்கிரீம் எப்பவுமே குளிர்ச்சியாக இருக்கும். அது நேரம் புடிங் எல்லாருமே தேடுவாங்க, அது கொஞ்சம் கிரீமியா சாஃப்டா இருக்கும். ஆனா இது லைட்டானது தான் இந்த மூஸ். வெரி ஈஸியா செய்து கொள்ளலாம். அதே மாதிரி இந்த மூஸ் எக்கோடு நாங்க செய்யறது, எக் போட்டு செய்யறதும் இருக்குது, எக்லெஸ்ஸும் இருக்குது. இது எக்லெஸ் மூஸ் தான் இன்னைக்கு நாங்க செய்ய போறோம். நியூட்ரெல்லா மூஸ் இன்னைக்கு எப்படி செய்யறது, அதை நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்னைக்கு செஃப் சொல்லி தர போறாங்க. ஆரம்பிக்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ், எங்களுக்கு விப்பிங் கிரீம் தேவை 250 ml. நான் அதுல ஹாஃப் குவான்டிட்டி தான் இன்னைக்கு செய்யறேன். அதே மாதிரி மில்க் மேட் எங்களுக்கு தேவை 150 ml. ஐசிங் சுகர் எங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். அதாவது எங்களோட ஸ்வீட்னஸ் கம்மியாக தேவையானவங்க கம்மியாக போட்டுக்கொள்ளலாம், கூட தேவையாக்கள் கூட போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி எங்களுக்கு ஜெலட்டின் தேவை. ஜெலட்டின் 1.5 டேபிள் ஸ்பூன் வேணும், மேசக்கரண்டி 1.5 வேணும். அதை நாங்கள் மெல்ட் பண்ணி கொள்றதுக்கு எங்களுக்கு 1/4 கப் வாட்டர் தேவை. இப்போ நான் 1/4 கப் வாட்டர் போட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் போட்டு நான் இதை கொஞ்சம் ஹாட் வாட்டர்ல வச்சிருக்கிறேன், அது மெல்ட் ஆகிறதுக்கு. சரி, முதல்ல விப்பிங் கிரீம் தேவைப்படுது. நான் இந்த குவான்டிட்டி தேவைப்படுது 250. நான் அதுல ஹாஃப் த குவான்டிட்டி தான் நான் செய்யறேன். இது விப்பிங் கிரீம் அந்த அளவு தேவைப்படுது. அடுத்ததாக விப்பிங் கிரீமை தாண்டி நமக்கு தேவையான அடுத்த இன்கிரிடியன்ட் என்னன்னு பார்த்தா கண்டென்ஸ் மில்க். கண்டென்ஸ் மில்க் அது வெரைட்டியா இருக்குது. நீங்க உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இன்னொரு இன்கிரிடியன்ட் தான் இது ஐசிங் சுகர். ஐசிங் சுகரும் இது ஐசிங் சுகர் சாதாரண எந்த அளவுக்கு நாங்க எடுத்துக்கொள்ளலாம்? எங்களுக்கு எப்படியும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி தான் தேவைப்படும். நான் சொன்ன அளவுக்கு 250 ml விப்பிங் கிரீமுக்கு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ரைட். அடுத்தது முக்கியமா இந்த ஜெலட்டின் கட்டாயமா இதுக்கு தேவைப்படுது. அதுக்கேற்ற மாதிரி ஜெலட்டின் எந்த அளவு சாதாரண 1.5 டேபிள் ஸ்பூன், மேசக்கரண்டி 1.5, அதுக்கு 1/4 கப் வாட்டர் போட்டு இருக்கிறேன். ரைட், ஓகே. நீர் கொஞ்சம் தேவைப்படுது, வாட்டர். இதுதான் முக்கியமான இன்கிரீடியன்ட்ஸாக காணப்படுது. முதல் படி என்ன, அதாவது இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? முதல்ல நாங்க இந்த விப்பிங் கிரீமை நாங்க பீட் பண்ணி கொள்ளணும். விப்பிங் கிரீம் எடுக்கும் போது 2 விப்பிங் கிரீம் இருக்குது. டெய்ரி விப்பிங் கிரீம் இருக்குது, நன் டெய்ரி விப்பிங் கிரீம் இருக்குது. நான் இன்னைக்கு எடுத்துக்கிறேன் நன் டெய்ரி விப்பிங் கிரீம். டெய்ரி விப்பிங் கிரீம் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும், பட் கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் குறைவா இருக்கும். நன் டெய்ரி விப்பிங் கிரீம் கொஞ்சம் வால்யூம் அதிகமாக வரும். மற்றது விப்பிங் கிரீம் எடுக்கும் போது கூலாக இருக்கணும். அது ரூம் டெம்பரேச்சர்ல நாங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். நாங்கள் முதல்ல விப்பிங் கிரீமை பீட் பண்ணிக்கொள்வோம். விப்பிங் கிரீம் எடுத்துட்டு நாங்க முதல்ல பீட் பண்றோம். இந்த பீட்டிங் சாதாரணமா எவ்வளவு நேரத்துக்கு இது போகும், எப்படி இருக்கிற வரைக்கும் நாங்க இது போகாது. நாங்க பீக்கா பீட் பண்றது இல்லை, நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு தான் நாங்க பீட் பண்ணணும். அதுல இந்த பதம் எப்படி இருக்கணும் அந்த பீட்டிங்க்கு பிறகு? சாஃப்டா இருக்கணும். நான் காட்டுறேன். இதெல்லாம் தேவையான இன்கிரீடியன்ட்ஸில் விப்பிங் க்ரீம் இருக்குது, ஜெலட்டின் இருக்குது, இதெல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு விப்பிங் க்ரீமை வச்சு இப்படி ஒரு பீட், அது சாஃப்டாக இருக்கிற வரைக்கும் அந்த விப்பிங் க்ரீமை பீட் பண்ணணும். பாருங்க, நான் பீட் பண்ணும் போது அதோட வால்யூம் கூடுது. சாதாரணமாக கேக்குக்கான நாங்கள் பீட் பண்ணுறோம் தானே, அதுக்கும் இதுக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட்? இது சாஃப்டாக வரணும்.
விப்பிங் க்ரீம் பேக் பண்ணப்படுது. பீட் பண்ணப்பட்டதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது பீட் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 3-4 மினிட்ஸ் நான் பீட் பண்ணேன். விப்பிங் க்ரீம் பண்ணாங்க குறைவா எடுக்கும் போது இதே மாதிரி உயரமான பாத்திரத்துல தான் பீட் பண்ணணும், இல்லாட்டி வந்து இந்த வால்யூம் வராது. அது சின்ன சின்ன டிப்ஸ் தான் இது. முதல்ல பாருங்க, இது அடுத்த பக்கம் நான் திருப்பினா அது கொட்டது இல்லை. பட் இது வந்து ஓவர் ஸ்டிஃபும் இல்லை, இது சாஃப்ட் பீக்னு சொல்லுவோம். இந்த கிளாசினஸ் போக கூடாது. ஏன்னா நாங்க இது ஓவர் பீட் பண்ணா இது வந்து விப்பிங் க்ரீம் சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும், ஷேவிங் க்ரீம் மாதிரி ஆகும். இது நல்ல ஓவர் பீட் பண்ணா அது அப்ப விப்பிங் க்ரீம் சாப்பிடுற மாதிரி இருக்கும். அதனால கட்டாயமா நாங்க சாஃப்ட் பீக் ஸ்டேஜுக்கு நாங்க பீட் பண்ணி கொள்ளணும். ரைட், ஓகே. அதுக்கேற்ற மாதிரி பீட் பண்ணப்படுது. அடுத்ததா என்ன ஸ்டெப்ஸ்? அதாவது பீட் பண்ணியாச்சு. நாங்க இந்த கண்டென்ஸ் மில்க் நாங்க இதுக்கு ஆட் பண்ணி பீட் பண்ணனும். இது வந்து மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு தேவையான ஃப்ளேவர்லாம் நிறையவே இருக்கு, அதிகமா பயன்படுத்துற ஃப்ளேவர் கூட இருக்குது. அதை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அந்த க்ரீம் மெய்டுன்னு எல்லாம் சொல்லுவாங்க, அதுதான் இது. பால் மெய்டு, சரியா? சைலண்டா சொல்லியாச்சு, மார்க்கெட் வந்து அப்படியே போகாம இருக்கிறதுக்கு. அது அதோட பீட் பண்ண போறோம். அப்படியா? அதையும் நாங்க ஆட் பண்ணி பீட் பண்றோம். விப்பிங் க்ரீமை வந்து முதல்ல பீட் பண்ணியாச்சு. அது சாஃப்டா இருக்கணும், அந்த மாதிரியான தன்மையோட இந்த நான் சொன்ன மாதிரி அந்த மெய்டை, அந்த பால் மெய்டை வந்து நாங்க இப்படி பீட் பண்றோம். அதோட சேர்த்து பீட் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு நாங்க மெல்ட் பண்ண ஜெலட்டின், நான் ஆல்ரெடி சொன்னேன். ஜெலட்டின் நாங்கள் போடும்போது 1/4 கப் வாட்டர்ல 1.5 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டினை நாங்கள் வந்து போட்டு கொஞ்ச நேரம் சோக் பண்ணிக்கிறேன். இது சாதாரண எவ்வளவு நேரத்துக்கு? ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour சோக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இப்படி ஹாட் வாட்டர்ல வச்சாலே இது அப்படியே மெல்ட் ஆகிடும். அது மெல்ட் பண்ணின ஜெலட்டினை போடணும். ரைட், ஓகே. அந்த ஜெலட்டின் வந்து வாட்டர் சுடு தண்ணியோட கொஞ்சம் எடுத்து 1.5 ஸ்பூன் மாதிரி எடுத்து கொஞ்ச நேரத்தில் வச்சிருக்கணும். அதை அதுக்கு பிறகு அதையும் நாங்க இதில் ஆட் பண்ணி பீட் பண்றோம். அப்ப அதுல இருக்கிறது இதெல்லாம் இப்ப பீட் பண்ணப்படுது அப்படின்னா விப்பிங் க்ரீம், அதுக்கு பிறகு அந்த 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 இன்கிரீடியன்ட், அதாவது அந்த பால் மீட், அதுக்கு பிறகு இந்த ஜெலட்டின் மூன்றும் கலவையாகுது அங்க. பிறகு ஐசிங் சுகர் நான் சொன்னேன் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு கொஞ்சம் நீங்க ஸ்வீட்னஸ் கூட சாப்பிட்டு ஒரு ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஆட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி குறைவா ஆட் பண்ணலாம். சாதாரண 250 கிராம் வந்து நீங்க விப்பிங் க்ரீம் எடுத்தீங்க, அப்ப அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் போதும் காணும். அதுக்கு விட குறைவா சாப்பிடுறவங்க குறைவா போட்டுக்கலாம், அளவு போட்டுக்கலாம். ஐசிங் சுகரும் இப்போ ஆட் பண்ணப்பட்டு அதுவும் பீட் பண்ணப்படுது. எங்களோட 4 இன்கிரிடியன்ட்ஸும் நாங்க போட்டு பீட் திரும்ப ஒருக்கா சொல்லிடலாமா? நாங்க விப்பிங் க்ரீமை பீட் பண்ணினோம் சாஃப்ட் ஸ்டேஜுக்கு. அதுக்கு பிறகு நாங்க எங்களோட வந்து கண்டென்ஸ் மில்கை போட்டு பீட் பண்ணினோம். அதுக்கு பிறகு வந்து ஜெலட்டினை போட்டு பீட் பண்ணோம், ஐசிங் சுகர் போட்டு பீட் பண்ணோம். இப்ப இந்த ஸ்டேஜ்ல தான் நாங்க இந்த வெரைட்டி ஆஃப் மூவ்ஸ் எங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். இந்த ஸ்டேஜ் 5 வித்தியாசமான வெரைட்டிஸ் இருக்குது. இப்ப இதே மாதிரி இதுதான் பேஸ், இதுதான் எங்களோட மெயின் பேஸ். நாங்க இந்த ஸ்டேஜ்ல பிஸ்டாஷியோ க்ரீமை போட்டு பீட் பண்ணினா அது பிஸ்டாஷியோ மூவ்ஸ். ஓகே. நாங்க பிஸ்கட் ஸ்ப்ரெட் போட்டு பீட் பண்ணேன்னா அது பிஸ்கட் மூவ்ஸ். அந்த பிஸ்கட் மாதிரி இருக்கும். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு மேல டெக்கரேஷன்ஸும் பண்ணி கொள்ளலாம். இது ஸ்ட்ராபெரி, ஓகே, அங்கல சாக்லேட், ப்ளூபெரி எல்லாம் இருக்குது. நாங்க இன்னைக்கு முதல்ல பார்க்கலாம். இது வந்து முதலாவது ஒரு வெரைட்டியா வரப்போகுது. இது பிஸ்டாஷியோ. ரைட். அடுத்தது பிஸ்கட். நான் இந்த ஸ்டேஜ்ல நான் என்ன செய்யறேன், நியூட்ரெல்லா போடுறேன். உங்களுக்கு சின்ன பிள்ளைங்க மிச்சம் ஆசையா சாப்பிடுவாங்க. இந்த நாங்கள் இன்னைக்கு செய்யறது வந்து நியூட்ரெல்லா மூஸ் தான் இன்னைக்கு செய்யறாங்க. மூஸ் அதாவது மற்ற வெரைட்டிஸ் தான் நிறைய இருக்குது, அதெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். நியூட்ரெல்லா மூஸ் தான் இப்போ செய்யப்படுது. நியூட்ரெல்லா அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி நியூட்ரெல்லா போட்ட பிறகு யூஸ்வலி அந்த கலரே அப்படியே மாறும்.
எங்களோட மூஸ் ரெடி. இது சாதாரணமா எப்படியான ஒரு திக்னஸ் இல்லாட்டி சாஃப்ட்னஸ் வர வரைக்கும் நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணலாம். இது மிச்சம் சாஃப்டாக தான் நீக்கணும். இப்போ இந்த ஏசி என்வாயரமெண்ட்னால டக்குன்னு கொஞ்சம் செட் ஆகுது. நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போதே இது கொஞ்சம் செட் ஆகுது. எங்களோட நாங்கள் ஏசி என்வாயரமெண்ட்னால அப்படி இன்கேஸ் செட் ஆகுதுன்னு எனக்கு சொன்னா எங்களுக்கு கொஞ்சம் அது ஒரு சின்ன டெக்னிக், கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு எங்களுக்கு அதை கொஞ்சம் இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ் தான். அதாவது அதுக்கேற்ற மாதிரி சாஃப்ட் ஆகலைன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணலாம். சின்ன சின்ன டிப்ஸும் அப்படியே வந்துட்டே இருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் செய்ய வேண்டியது எங்களோட பைப்பிங் பேக்கில் போட்டு இதை நாங்கள் பைப் பண்ணுறது தான் இருக்குது. சாதாரணமாக வீட்டில் வந்து இதெல்லாம் இல்லாட்டி வேறு ஏதோ வச்சு நாங்கள் ஒரு மூசை செய்யணும். நீங்கள் வந்து இப்போ இது எக்லெஸ்ஸாக தான் போயிட்டுருக்கு. இப்போ பீட் பண்ணப்பட்டாச்சு எல்லாம். நாங்கள் இப்போ எங்களோட பைப்பிங் பேக்கில் போட்டு இதை நாங்கள் பைப் பண்ணி போடுவோம். இல்லாட்டி எங்களுக்கு இன்னும் செட்டாக பார்க்கும். ஒரு சுவையான மூஸ், அதுவும் இன்னைக்கு நியூட்ரலா மூஸ் செய்கிறது எப்படி அப்படின்றது தான் இன்றைக்கி செஃப் ஃபர்ஸ்ட்லியாக அப்படி செஞ்சு காட்டிட்டுருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம். இது வந்து நேத்ரா டிவியினுடைய யூடியூப் தளத்தில் கூட நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிகழ்ச்சி நிறைவு பெற்றதுக்கு பிறகு சற்று நேரத்துக்கு பிறகு நீங்கள் அதை யூடியூப் தளத்துலையும் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 17 வருஷங்களுக்கும் அதிகமாக இந்த ஒரு துறையில், கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, சமையல் கலையில் இருக்கிறவங்க செஃப் ஃபர்ஸ்ட்லியாக குறிப்பாக டேலண்ட் ஹப் நிறுவனத்தினுடைய நிறுவனராகவும் சீனியர் லெக்சரராகவும் இருக்கிறாங்க செஃப் ஃபர்ஸ்ட்லியாக. நீங்கள் கூட கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். 072 12 75 281 தொலைபேசி இலக்கம் காத்திருக்குது. இப்போது நியூட்ரலா மூஸ் நியூட்ரலா மூஸ் செய்கிறதுக்கான அந்த எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு, பீட் பண்ணியாச்சு. பீட்டுக்கு பிறகு நியூட்ரலா மிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு பீட்டிங் சாஃப்டான வரைக்கும். இப்போ எங்களுக்கு மேலால் எங்களுக்கு கொஞ்சம் நியூட்ரலா போட்டு டெக்கரேட் பண்ணலாம். மூஸையும் செஞ்சாச்சு. இப்போ நியூட்ரலா போட்டு அந்த மூஸ் செஞ்சதுக்கு பிறகு நியூட்ரலா வச்சே நாங்கள் ஒரு சின்ன ஒரு டெக்கரேஷன் உங்களுக்கு தேவையான கேஷ்யூ நட்ஸ் போடலாம் மேலால, அதே மாதிரி ஆமண்ட் போடலாம், உங்களுக்கு விருப்பமான நட்ஸும் போடலாம் இதுக்கும் மேலால. அந்த வாசம் உண்மையிலே வந்துட்டு இருக்குது நியூட்ரலாடு. சின்ன பிள்ளைகள் உண்மையிலே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து பெரியாக்களும். இது சாதாரண உண்மையில வந்து மற்ற டெசர்ட்டை விட இதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னன்னா, ஐஸ்கிரீம் வந்து நல்ல கூலா இருக்கும், சரியான குளிரையா இருக்கும். ஆனா இது புடிங் வந்து அப்படி இல்லை, கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். ஆனால் இது வந்து லைட்டான ஒரு டெசர்ட்டாக தான் இந்த மூஸ் இருக்குது. அது வெரைட்டிஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு நியூட்ரலா மூஸ் இப்போ எப்படி செய்யறதுன்றது தான் செஃப் சொல்லிட்டு இருக்காங்க. அதை நாங்கள் இப்போ எங்களோட மூஸை முடிச்சுட்டோம். நாங்கள் இதை கொஞ்சம் அவங்களுக்கு நாங்கள் காட்டி ஒரு கொஞ்சம் டைம் இருந்தால் சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனோட கொடுப்போம். ரைட், ஓகே. டைம் இருக்குதா? பேசலாம், கண்டினியூ பண்ணலாம். ஓகே. இப்போ இதில் 6 டெசர்ட்ஸ் இருக்குது. நாங்கள் பேஸை செய்தோம். நான் திரும்ப ரீகேப் கொண்டு பண்ணுறேன். விப்பிங் க்ரீமை நாங்கள் பீட் பண்ணோம் சாஃப்ட் பீக்குக்கு. அது பிறகு வந்து நாங்கள் கண்டென்ஸ் மில்க் போட்டு பீட் பண்ணினோம். அது பிறகு ஜெலட்டின் நாங்கள் போட்டு பீட் பண்ணினோம். அப்புறம் ஐசிங் சுகர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டு பீட் பண்ணோம். அதுதான் பேஸ். இப்போ இது நான் செய்யும் போது, இந்த ப்ளூபெர்ரி செய்யும் போது நான் ப்ளூபெர்ரி பல்ப் போட்டு பீட் பண்ணிட்டு ப்ளூபெர்ரி மேலால போட்டுருக்கிறேன். அப்போ இது ப்ளூபெர்ரி மூஸ். சாக்லேட்டை மெல்ட் பண்ணி போட்டுட்டு சாக்லேட்டை மேலால போட்ட சாக்லேட் மூஸ். ஸ்ட்ராபெரியை மெல்ட் பண்ணி, இந்த ஸ்ட்ராபெரி இப்போ எங்களுக்கு வாங்குறதுக்கும் நெகட்டிவ். அப்படி இல்லாவிட்டா எங்களுக்கு வந்து ஸ்ட்ராபெரி, ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி இருக்குது, அது எங்களுக்கு சாப் பண்ணி கொஞ்சம் சுகர் போட்டு கொஞ்சம் அடுப்பில் வச்சு எடுக்கணும். அப்போ ஜாம் மாதிரி வருமே, அதை இதுக்கு மிக்ஸ் பண்ணலாம். அதுதான் மேலால போட்டு இருக்குது. அப்போ ஸ்ட்ராபெரி மூஸ் கேக்.
இது நான் சொன்ன நட்டெல்லா மாதிரி நியூட்டெல்லா மாதிரியே பிஸ்காஃப் ஸ்ப்ரெட் உண்டு. இது அந்த பிஸ்காஃபை போட்டு பிஸ்கட்டை போட்டால் பிஸ்காஃப் மூஸ் கேக். இது பிஸ்டாஷியோ மூஸ் கேக். இது நாங்கள் இன்றைக்கி செஞ்ச நியூட்டெல்லா மூஸ் கேக். நியூட்டெல்லா மூஸ் ஒரு சுவையான ஒரு டெசர்ட்டாக இன்னைக்கு செஃப் ஃபஸ்லியா நேத்ரா டிவியினுடைய நேர்களுக்காக செஞ்சு காட்டியிருக்காங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது அதிகமாக நேரமும் எடுத்துக்கொள்ளாது என்ன? ஈஸியாக செய்யலாம். இது உங்களோட இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு சுயதொழிலாகவும் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க 17 வருஷம் இதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால கட்டாயமா நான் சொல்றது இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எல்லா பெண்களும் கட்டாயமா ஒரு இண்டிபெண்டா இருக்கணும், சுயதொழில் உண்டு அவங்க செய்யணும், வீட்டுல இருந்து சரி. நிச்சயமா அதாவது இன்கிரீடியன்ட்ஸ் தேவையான பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சமாவது வீட்டுல இருந்தா அதை நீங்க கூட செஞ்சு பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனக்கு இருக்க டவுட் முதல் கேட்டதுதான், இப்போ இது எக்லெஸ்ஸா இருக்குது, இப்போ இதை தவிர்த்து இன்னொரு இன்கிரீடியன்ட் நாங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா என்ன மாதிரி? அப்படி வந்து அதை போட்டு செய்யறது வந்து அது கம்ப்ளீட் டிஃபரெண்ட் ரெசிபி. இது வெரி ஈஸி. உங்களுக்கு இதுலயே ஒரு 6 வெரைட்டி செய்யலாம் நினைச்சேன். உங்களுக்கு நாளைக்கே இருந்தாலும் ஒரு சுயதொழில் ஸ்டார்ட் பண்ண முடியும். நாங்கள் எல்லாமே தெரிஞ்சு பெர்ஃபெக்டா ஸ்டார்ட் பண்ண காலம் இருக்க தேவையில்லை. எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ட்ரிகர் பண்ணும் தானே, ஒரு விஷயம் யாருக்கா இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல ட்ரிகர் ஆகின உடனே அதை ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அவங்களோட அறிவை வளர்த்து கொண்டு அவங்க கொஞ்சம் செய்யலாம். நன்றி. அதாவது சுவையான ஒரு டெசர்ட், அதாவது நியூட்ரெலா மூஸ் செய்யறது எப்படி அப்படின்றது தான் இன்னைக்கு செஃப் ஃபர்ஸ்ட்லி எங்களோடு இணைந்து பகிர்ந்து கொண்டாங்க. நன்றி. இதை நேர்கள் யூடியூப்லையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நேத்ரா டிவியினுடைய யூடியூப் சேனலில். தொடர்ச்சியாக நேத்ரா டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி. ஒரு சுவையான டெசர்ட்டுக்கு தொடர்ச்சியாக நேத்ரா டிவியோடு இணைந்திருங்கள். இன்றைய நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் கோணேஸ்வரன் மற்றும் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய ஜெய்மன் மற்றும் நேர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறலாம். தொடர்ச்சியாக நேத்ரா டிவியோடு இணைந்திருங்கள்.